எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th ஹிஸ்ட்ரி யூனிட் 1. அதில் இந்தியாவின் தேசிய எழுச்சி என்ற பாடத்திற்கான பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க் ஏன்னா அனைத்தும் பார்த்துருவோம். முதல்ல பார்க்க போகிறது 1 மார்க் விடையோட. இது நான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண PDF தான், அதனால் நீங்கள் முழுசாக பாருங்கள். முதல் கேள்வி, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு திரும்பினார்? 1915. இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1835. மாறுபட்ட ஒன்றை தேர்க. அரவிந்த் கோஷ். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என கூறியவர் பாலகங்காதர திலகர். அடுத்த 5வது கேள்வி, பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்க. பாலகங்காதர திலகர். கேசரி. தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் குரல். மெக்காலே. இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். வில்லியம் டிக்பை. மெட்ராஸ் டைம்ஸ். ஆப்ஷன் ஆ. அடுத்து, பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? சென்னை வாசிகள் சங்கம் 1852. அடுத்து, பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய். இதுக்கு சரியான காலவரிசை ஆப்ஷன் இ. அதாவது முதல்ல சென்னை வாசிகள் சங்கம் 1852, அதுக்கு அடுத்து 1865 இந்திய சங்கம், அதுக்கப்புறமா கிழக்கு இந்திய கழகம், மெட்ராஸ் மகாஜன சங்கம். இது பிடிஎஃப்பில் வருஷங்கள் கொடுத்துட்டான், புத்தகத்தில் வருஷங்கள் கிடையாது. அடுத்து, உங்களுக்கு வருஷம்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஏஓ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் WC பானர்ஜி. இந்தியாவின் முதுபெரும் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முதுபெரும் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து 11வது கேள்வி, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. 12வது கேள்வி, கூற்று. ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வாணிகம் அல்லது தலையிடா கொள்கையை பின்பற்றியது. சரி. காரணம், இங்கிலாந்தின் தடையற்ற வாணிப கொள்கையினால் இந்தியா ஈடான நன்மையை பெற்றது. தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 13வது கேள்வி, ஒரிசா பஞ்சம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவை. முதல் கூற்று, 1866ஆம் ஆண்டில் 15 லட்சம் மக்கள் ஒரிசாவில் பட்டினியில் இறந்தனர். சரி. பஞ்சகாலத்தில் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது. சரி. ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது. சரி. அப்போ அனைத்து கூற்றுகளுமே சரி. அனைத்து கூற்றுகளுமே சரி. அடுத்து, இருமதிப்பெண் வினாக்கள் மொத்தம் 8 கேள்வி இருக்குது. முதல் கேள்வி, தேசியம் என்றால் என்ன? தேசியம் என்றால் என்ன? தேசியம் என்பது ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல், தனது நாட்டை ஏனைய நாடுகளை விட உயர்வான இடத்தில் வைத்து போற்றுதல், தனது நாட்டின் பண்பாடு விருப்பங்களின் வளர்ச்சியில் சிறப்பு கவனம் செலுத்தல் தான் தேசியம். அடுத்து 2வது கேள்வி, புதிய நில உடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை எழுதுக. புதிய நில உடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். நிலத்தை விற்பனை பொருளாக்கியது, நிலத்திற்கு விலை நிர்ணயிக்கப்பட்டது. இந்தியாவில் வேளாண்மையை வணிகமயமாக்கியது, உணவு உற்பத்தி தடைப்பட்டது. நிலவரி செலுத்தாமல் இருந்தால் நிலங்களை பறிமுதல் செய்து ஏலமிட்டனர். சந்தைக்கு தேவையானதை மட்டுமே உற்பத்தி செய்ய வற்புறுத்தப்பட்டனர். அடுத்து 3வது கேள்வி, அவுரி கழகம் குறித்து குறிப்பு வரைக. அதாவது இந்திய குத்தகை விவசாயிகளை அவுரியை மட்டுமே பயிரிட கட்டாயப்படுத்தினர். பண்ணையாளர் சந்தை விலையை விட குறைவான விலைக்கு அவுரியை வாங்கினர். புது ஒப்பந்தங்கள் போட மறுத்து விவசாயிகள் 1859-60 புரட்சியில் ஈடுபட்டனர். இதான் அவுரி கழகம். அடுத்து
இல்பர்ட் மசோதாவின் முக்கியத்துவத்தை விவரி. அதாவது ஐரோப்பியர்களை இந்திய நீதிபதிகள் விசாரிப்பதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. 1883 இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக இந்தியாவில் கிளர்ச்சிகள் நடந்தன. தேசிய அளவில் ஒரு அரசியல் சார் அமைப்பை உருவாக்க வேண்டுமென உணர்ந்தனர். ஒருவித தேசிய உணர்வு தோன்றி இறுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் உதயமானது. அடுத்த 5வது கேள்வி, நவீன கல்வியில் சமய பரப்பு குழுக்களின் பங்கு. நவீன கல்வியில் சமய பரப்பு குழுக்களின் பங்கினை விளக்குக. இந்து மத பலகடவுள் கோட்பாடு, ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை கிறிஸ்தவர்கள் சாடினர். நவீன மதசார்பற்ற கல்வியின் மூலமாக கிறிஸ்தவத்தை போதிக்க முயன்றனர். கல்வி உரிமை மறுக்கப்பட்ட அடித்தட்டு மக்கள் கல்வி பயிலும் வாய்ப்பை வழங்கின. பல்வேறு சமூக மத சீர்திருத்த இயக்கங்கள் தோன்ற வழிவகை செய்தது. அடுத்த 6வது கேள்வி, ஆங்கில பாராளுமன்றத்திற்கு சென்னை வாசிகள் சங்கத்தினர் அளித்த கோரிக்கைகள் என்ன? அதாவது முதல் பாயிண்ட், ஆங்கிலேய பகுதிகள் மகாராணியாரின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு மாற்ற வேண்டும். இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். ரயத்துவாரி ஜமீன்தாரி முறைகளை ஒழித்து விவசாயிகளை விடுவிக்க வேண்டும். அடுத்து 7வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரசுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட அமைப்புகளின் பட்டியல். 1. தாதாபாய் நவ்ரோஜி நிறுவிய இந்திய சங்கம் 1865. தாதாபாய் நவ்ரோஜி நிறுவிய கிழக்கிந்திய கழகம் 1866. சென்னை வாசிகள் சங்கம் 1852. சென்னை மகாஜன சங்கம் 1884. இதுதான் இந்திய தேசிய காங்கிரசுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட அமைப்புகள். தாதாபாய் நவ்ரோஜி நிறுவிய இந்திய சங்கம் 1865. தாதாபாய் நவ்ரோஜி நிறுவிய கிழக்கிந்திய கழகம் 1866. சென்னை வாசிகள் சங்கம் 1852. சென்னை மகாஜன சங்கம் 1884. அடுத்து தொடக்ககால முக்கிய தேசியவாதிகள். ஏஓ ஹியூம், WC பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, பக்ருதீன் தியாப்ஜி, ஃபெரோஷா மேத்தா, லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர். இதெல்லாம் தொடக்ககால முக்கிய தேசியவாதிகள். அடுத்து 3 மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி, மெக்காலேவின் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். முதல் 1835 மெக்காலேவின் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் வெளியானது. ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என வாதிட்டார். இந்திய மக்கள் இரத்தத்திலும் நிறத்திலும் மட்டும் இந்தியர்களாக இருக்க வேண்டும். விருப்பத்தில், கருத்தில், ஒழுக்கத்தில், அறிவில் ஆங்கிலேயராக இருக்க வேண்டும். இதுதான் மெக்காலேவின் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். அடுத்து 2வது கேள்வி, 1853 இந்திய சீர்திருத்த கழக தலைவரின் சென்னை வருகை. HD செய்மோர் இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவராக இருந்தார். சென்னை வாசிகள் சங்கத்தின் மனுவை விசாரிக்க 1853 சென்னை வந்தார். குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி ஆகிய இடங்களை பார்வையிட்டார். 1853 பட்டய சட்டம் இந்தியாவில் கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதி அளித்தது. அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வினை உருவாக்கியதில் பத்திரிகைகளின் பங்கு. தன்னாட்சி, மக்களாட்சி, குடிமை உரிமைகள் போன்ற சிந்தனைகளை பரப்பின. அரசியலை விமர்சனம் செய்தன. நாட்டினை பாதிக்கும் பிரச்சனைகளை பேசின. மக்கள் நலன் சார்ந்த பொதுவான செயல்களை மக்களுக்கு கற்றுத்தர முயன்றன. தேசிய பிராந்திய மொழி பத்திரிகைகள் மக்களிடம் தேசிய உணர்வை விதைத்தன. அடுத்து 4வது கேள்வி, பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை ஏற்படுத்தப்பட்ட வழிகள்.
முதல் பாயிண்ட், தொழில் புரட்சியால் வேலை இழந்த இந்தியர்கள் ஒப்பந்த கூலிகளாக சென்றனர். 1833 மற்றும் 1843 ஏற்பட்ட பஞ்சங்கள் இந்தியர்களை கூலிகளாக மாற்றியது. 1843 அடிமை முறை ஒழிக்கப்பட்டதால் ஒப்பந்த கூலி முறை ஊக்கம் பெற்றது. வறட்சி மற்றும் வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒப்பந்த கூலிகளாக மாறினர். இதுதான் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை ஏற்படுத்தப்பட்ட வழிகள். அடுத்து 5வது கேள்வி, 1884 மே மாதத்தில் நடைபெற்ற சென்னை மகாஜன சங்கத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள் பெயர்கள். சுப்பிரமணியம், விஜயராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி. சுப்பிரமணியம், விஜயராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி. அடுத்த 6வது கேள்வி, தொடக்க காலத்தில் இலங்கைக்கு தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட முறை. தொடக்க காலத்தில் இலங்கைக்கு தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட முறை. 1815 சிலோன் ஆளுநர் இலங்கைக்கு கூலிகளை அனுப்பி வைக்க கோரினார். 1837 தமிழ்நாட்டிலிருந்து சுமார் 10,000 பேர் கூலிகளாக இலங்கை சென்றனர். 1846 80,000 பேரும் 1855 1,28,000 பேரும் தமிழர்கள் குடிபெயர்ந்தனர். 1877 சுமார் 3,80,000 தமிழ் கூலி தொழிலாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர். அடுத்து இந்த 3 மார்க்கில் கடைசி கேள்வி, இந்திய நிர்வாக செலவின் விவரங்கள். இந்திய நிர்வாக செலவின விவரங்கள். லண்டனில் வாழும் கம்பெனியின் பங்குதாரர்களுக்கு லாபத்தில் வழங்கப்படும் பங்கு. இருப்பு பாதை துறையில் முதலீடு செய்தவர்களுக்கு செலுத்த வேண்டிய வட்டி. பணி நிறைவு செய்த அதிகாரிகளுக்கும் தளபதிகளுக்கும் வழங்கப்படும் ஓய்வூதியம். போர்களுக்காக இங்கிலாந்திடமிருந்து பெற்ற கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டி. இதான் இந்திய நிர்வாக செலவின விவரங்கள். லண்டனில் வாழும் கம்பெனியின் பங்குதாரர்களுக்கு லாபத்தில் வழங்கப்படும் பங்கு, இருப்பு பாதை துறையில் முதலீடு செய்தவர்களுக்கு செலுத்த வேண்டிய வட்டி, பணி நிறைவு செய்த அதிகாரிகளுக்கும் தளபதிகளுக்கும் வழங்கப்படும் ஓய்வூதியம், போர்களுக்காக இங்கிலாந்திடமிருந்து பெற்ற கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டி. இதோட முதல் பாடத்தில் 3 மதிப்பெண் வினாக்கள் முடிவடைந்தது. அடுத்து முதல் பாடத்தில் 5 மார்க் கொஸ்டின். மொத்தம் எத்தனை இருக்குது? 4 கேள்வி இருக்குது. முதல் கேள்வி, இந்திய நடுத்தர வர்க்கத்தில் மேற்கத்திய கல்வியின் தாக்கத்தையும் பின்னர் அது இந்திய சமூகத்தை சீர்திருத்தம் மற்றும் மீட்டுருவாக்கம் செய்திட ஆற்றிய பங்கினை விவாதிக்கவும். முதல்ல இந்திய நடுத்தர வர்க்கத்தில் மேற்கத்திய கல்வியின் தாக்கம். முதல் பாயிண்ட், நடுத்தர வர்க்கத்தினர் ஆங்கிலேயரின் நிர்வாகத்தின் கீழ் பணிபுரிய மறுத்தனர். தங்களது விருப்பங்கள் நிறைவேற சுதந்திர இந்தியா வேண்டுமென உணர்ந்தனர். ஏனைய மக்களிடையே நாட்டுப்பற்றை வளர்த்தெடுப்பதில் சிறப்பான பங்காற்றினர். தேசிய அளவில் பல அமைப்புகளில் இணைந்து நாட்டு மக்களை ஒன்று திரட்டினர். இதுதான் இந்திய நடுத்தர வர்க்கத்தில் மேற்கத்திய கல்வியின் தாக்கம். முக்கியமாக நடுத்தர வர்க்கத்தினர் என்ன பண்ணாங்க? ஆங்கிலேயரின் நிர்வாகத்தின் கீழ் பணிபுரிய மறுத்தனர். தங்களது விருப்பங்கள் நிறைவேற சுதந்திர இந்தியா வேண்டுமென விரும்பினர். ஏனைய மக்களிடையே நாட்டுப்பற்றை வளர்த்தெடுப்பதில் சிறப்பாக பங்காற்றினர். தேசிய அளவில் பல அமைப்புகளில் இணைந்து நாட்டு மக்களை ஒன்று திரட்டினர். அடுத்து, இந்திய சமூகத்தை சீர்திருத்தவும் மற்றும் மீட்டுருவாக்கம் செய்ததில் மேற்கத்திய கல்வியின் பங்கு. பிரம்ம சமாஜம், அலிகார் இயக்கம் போன்ற சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றின. ஆரிய சமாஜம், தியோபந்த் இயக்கம் போன்ற மீட்பு இயக்கங்கள் நிறுவப்பட்டன. சீர்திருத்தவாதிகளின் மீள் சிந்தனை விளைவாக இந்திய தேசிய உணர்வு உதயமானது. சதி வழக்கம், பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் ஆகியன ஒழிக்கப்பட்டது. விதவை மறுமணம், பெண் கல்வி ஆகியவற்றில் அதிக அக்கறை செலுத்தப்பட்டது. இந்திய சமூகத்தின் சீர்திருத்தம் மற்றும் மீட்டுருவாக்கம் செய்வதில் மேற்கத்திய கல்வியின் பங்கென்ன? பிரம்ம சமாஜ, அலிகார் இயக்கம் சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றின. ஆரிய சமாஜம், தியோபந்த் இயக்கம் மீட்டுருவாக்கம் இயக்கங்கள் தோன்றின. சீர்திருத்தவாதிகளின் மீள் சிந்தனை விளைவாக இந்திய தேசிய உணர்வு உதயமானது. சதி வழக்கம், பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் ஆகியன ஒழிக்கப்பட்டது. விதவை மறுமணம், பெண் கல்வி ஆகியவற்றில் அதிக அக்கறை செலுத்தப்பட்டது. அடுத்து 2வது கேள்வி, பிரிட்டிஷ் இந்தியாவில்
தேசிய உணர்வு தோன்ற காரணமான சமூக பொருளாதார காரணிகள். பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோன்ற காரணமான சமூக பொருளாதார காரணிகள். இந்தியாவின் மரபு சார்ந்த நிலவுடைமை முறையை ஆங்கிலேயர்கள் சிதைத்தனர். வறட்சி பஞ்சம் ஏற்பட்ட காலங்களிலும் நிலவரியை பணமாக கணக்கிட்டனர். புதிய நிலவருவாய் முறைகள் நிலங்கள் விற்பனை பொருளாக மாற்றப்பட்டன. வேளாண்மை வணிகமயமாக மாறியதால் உணவு உற்பத்தி செய்வது குறைந்தது. சந்தைக்கு தேவையானதை மட்டுமே உற்பத்தி செய்யுமாறு கட்டாயப்படுத்தினர். நிலவரி குத்தகை செலுத்தாமல் இருந்தால் நிலங்களை பறிமுதல் செய்தனர். ஆங்கில அரசு கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகக் கொள்கைகளை பின்பற்றியது. ஆங்கிலேயர்கள் பஞ்சங்களின் போதும் தலையிடா கொள்கையை பின்பற்றினர். அது மட்டும் இல்லாமல் 9வது பாயிண்ட், ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறையில் மக்கள் பல நாடுகளுக்கு குடிபெயர்ந்தனர். இந்தியாவில் தொழில்கள் நீக்கம் செய்யப்பட்டதால் மக்கள் பலர் வேலை இழந்தனர். இந்தியாவில் தொழில்கள் நீக்கம் செய்யப்பட்டதால் மக்கள் பலர் வேலை இழந்தனர். இதுதான் பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோன்ற காரணமான சமூக பொருளாதார காரணிகள். அடுத்த 3வது கேள்வி, இந்தியாவில் தேசிய விழிப்புணர்வுக்கு காரணமான பிரிட்டிஷாரின் அடக்குமுறை கொள்கைகள். அதே மாதிரி இந்தியாவில் தேசிய விழிப்புணர்வுக்கு காரணமான பிரிட்டிஷாரின் இனவரி கொள்கைகள். முதல்ல பார்க்க போகிறது பிரிட்டிஷாரின் அடக்குமுறை கொள்கைகள். 1870 இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம். 1878 பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம். இங்கிலாந்து பருத்தி இலை துணிகளின் மீதான சுங்கவரி பெருமளவு குறைக்கப்பட்டது. இந்தியாவின் பருத்தி இலை துணிகளின் மீதான உள்நாட்டு தீர்வை உயர்த்தப்பட்டது. ரிப்பன் பிரபு ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இல்பர்ட் மசோதாவில் திருத்தம் செய்தனர். இதுதான் பிரிட்டிஷாரின் அடக்குமுறை கொள்கைகள். அதே பிரிட்டிஷாரின் இனவரி கொள்கைகள் பாருங்கள். ஆங்கிலேயர் இனப்பாகுபாடு மற்றும் இந்திய எதிர்ப்பு கொள்கைகளை பின்பற்றினர். அரசின் உயர் பதவிகளில் இந்தியர்களை நியமனம் செய்யாமல் விலக்கி வைத்தனர். குடிமை பணிக்கான தேர்வுகள் எழுத வயது வரம்பு 21 என நிர்ணயம் செய்யப்பட்டது. ஐசிஎஸ் தேர்வில் இந்தியர்களின் வெற்றியை தடுக்க வயது வரம்பை 19 என குறைத்தனர். ஐசிஎஸ் தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்த அரசு மறுத்தது. ஐசிஎஸ் தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்த அரசு மறுத்தது. அடுத்து கடைசி கேள்வி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸின் நோக்கங்களையும் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆரம்பகால தேசியவாதிகள் அளித்த பங்கினை விளக்குக. முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸின் நோக்கங்கள். அதாவது இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். நிலவரியை குறைத்து ஜமீன்தார்களின் சுரண்டலிலிருந்து விவசாயிகளை பாதுகாத்தல். சுதேசி பொருட்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் இறக்குமதி வரியை உயர்த்துதல். ஐசிஎஸ் தேர்வுகளில் வெற்றி பெறுவதன் மூலம் நிர்வாகப் பணிகளை இந்தியமயமாக்குதல். ஆட்சி நிர்வாகத்தையும் நீதி நிர்வாகத்தையும் முற்றிலும் தனித்தனியாக பிரித்தல். இதுதான் இந்திய தேசிய காங்கிரஸின் நோக்கங்கள். அதே பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆரம்பகால தேசியவாதிகள் அளித்த பங்கு பாருங்கள். தாதாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் எனும் கோட்பாட்டை முன்வைத்தார். திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வு என முழங்கினார். சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி எனும் பத்திரிகை ஆசிரியராக பணிபுரிந்தார். திலகர் கேசரி மராட்டா ஆகிய 2 பத்திரிகைகளை பத்திரிகையின் ஆசிரியராக திகழ்ந்தார். நவ்ரோஜி இந்தியாவின் குரல், ரஷ்ட்கோப்தார் ஆகிய பத்திரிகைகளை நடத்தினார். இதுதான் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆரம்பகால தேசியவாதிகள் அளித்த பங்கு. செல்வச் சுரண்டல் கோட்பாடு தாதாபாய் நவ்ரோஜி, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வன் முழங்கியவர் பாலகங்காதர திலகர், பெங்காலி எனும் பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்தவர் சுரேந்திரநாத் பானர்ஜி, கேசரி மராட்டா ஆகிய 2 பத்திரிகைகளின் ஆசிரியராக திகழ்ந்தவர் திலகர், இந்தியாவின் குரல், ரஷ்ட்கோப்தர் ஆகிய பத்திரிகைகளை நடத்தியவர் தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இதோட
5 மதிப்பெண் வினாக்கள் முடிவடைந்தது. அப்போ இதோட முதல் பாடம் 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க் அனைத்தும் முதல் பாடம் முழுவதும் முடிவடைந்தது. தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த காணொளிகள் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.